Lord and Savior Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபைகளின் தேவனாய், இரக்கங்களின் ஆண்டவராய் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து வாசம் செய்தார். ஹல்லேலூயா. இனிமேலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடுவோம். எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம். இங்கிலீஷ்ல count your blessings, name them one by one. Hallelujah, praise God. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God had done. Count your blessings, name them one by one, and it shall surprise you what the Lord had done. Inni pani pecha பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னல் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். When upon life billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it shall surprise you what the Lord had done. ஏனி பாதி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னல் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய பேர் நன்மைகளின் நாயகன், a God of goodness. He knows only to do good things in our life. நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்ய மாத்திரம் தான் அவருக்கு தெரியும், தீமைகள் அவருக்கு தெரியாது. He does not know to do harm to anyone because we are in the time of grace. நாம் கிருபை நாட்கள் இருக்கிறபடினால் ஆண்டவர் தீங்கும் நமக்கு வராதபடி நம்மை பாதுகாத்து இம்மட்டுமாக நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏ தீங்கும் உன்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், ஏ தீங்கும் நம்மை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். Come on, increase. பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய், எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன்.
என் கண்களை கர்த்தரை நோக்கி பார்த்து நான் ஏறெடுக்கிறேன். நீங்கள் உங்கள் கண்களை கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. இன்று இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord is very near to you to answer all your prayers. கர்த்தர் உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்பதற்கு உன் அருகில் இருக்கிறார். We are still in the time of grace. நாம் இன்னும் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். So கிருபையின் காலத்தில் இருக்கிறது என்றால் என்ன? இன்னும் தேவ கிருபை நம்மேல் இருக்கிறது. Still the grace of the Lord is upon every person because we are living in the times of grace. கிருபையின் காலங்களில் நாம் இருக்கிறபடினால் கர்த்தருடைய கிருபை இன்றும் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. The grace of the Lord is still protecting you and me and all the people of our family. So let us hold tight to the word of God and come to his feet. ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நாம் ஜீவிப்போம். அப்பொழுது நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. ஹல்லேலூயா. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. சொல்லுகிறது உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் துறை கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். ஹல்லேலூயா. Today we're going to pray a prayer so that the enemies who come against us shall not be able to overtake us. இன்று நாம் செய்யப்போகிற ஜெபம் என்னவென்றால், நமக்கு விரோதமாக சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிற எதிராளிகள் நம்மை தாக்கும்போது அவைகள் நம்மை ஒன்றும் செய்யாதபடி, a separate prayer for the protection of you and your family. ஒரு தனி விதமான ஜெபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி. The protection hand of the Lord shall be upon you. கர்த்தருடைய பலத்த கரம், பாதுகாவலின் கரம் உங்கள் மேல் இருக்கும். The name of the hand is the arm of God. அந்த கரத்தின் பேர் தான் கர்த்தருடைய கரம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையினால். இந்த பாடலை பாடி நாம் செய்திக்கு நேராய் கடந்து போவோம். நிந்தனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன் தாங்கினாரே. ஸ்லைட்லி இன்க்ரீஸ். நிந்தனைகள் போராட்டம் வரினும் நீதியின் தேவன்
நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை. Believe in the Lord. Come on, say. I'll believe in Jesus Christ. I'll believe in Jesus Christ. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. The person who waits in the Lord shall be renewed by the strength of the Lord like the eagles. கழுகை போல அவர்கள் பலனடைவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். Because the sovereign Lord is my strength, he shall make me walk in my high places. The sovereign Lord is my strength, he shall make my feet like the feet of the hens. கர்த்தராகிய ஆண்டவரின் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். I shall walk in my heights. The word of God says, I shall walk in my heights. நான் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உயரத்திலே நான் நடப்பேன். For every man the Lord has kept a height, and many people they don't come to the height. ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் அந்த உயர்வுக்கு வருவதில்லை. Because they don't fully trust in the word of God. ஏனென்றால் அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய வார்த்தையிலே அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். But I shall say, I'll believe, I'll believe, I'll believe in Jesus Christ. I'll believe, I'll believe, I'll believe Jesus Christ. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. I'll believe in Jesus Christ. Hallelujah. So today's word is Isaiah 54 and verse 15. It says, no weapon formed against you shall prosper. இதோ உனக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். No weapon. It might be the best weapon of the world. எந்த ஆயுதம் உனக்கு விரோதமாக எழும்பப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். அந்த ஆயுதத்துக்கு எவ்வளவு வல்லமை இருந்தாலும் அதனால மேற்கொள்ள முடியாது. The Lord says no weapon. Today there are many kinds of weapons which have been used to for the war. அநேக விதமான ஆயுதங்கள் இப்பொழுது இருக்கிறது யுத்தங்களுக்கு. There's also nuclear bomb. இந்த நாட்களில் பாம் கூட இருக்கிறது. But the word of God says, if you take the word of God, nothing shall come near you.
நீ தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டால் ஒன்றும் கிட்ட வராது. Because the word of God says no weapon, it might be the most powerful weapon in the world. வேதம் சொல்லுகிறது எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. உலகத்திலே வல்லமை நிறைந்த ஆயுதமாக இருந்தாலும் Satan tries to attack the people of God through cunning people. சாத்தான் தந்திரமான ஜனங்க மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை கீழே தள்ள நினைக்கிறான். He is using a cunning method like a jackal. சாத்தான் நரியை போல தந்திரமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆயுதங்களை ஜனங்கள் மூலமாக வீசுகிறான். Satan is moving its weapon towards the people of God through cunning people like a jackal, or nariye pola. But our God is a God whose name is a protecting God. நம்முடைய ஆண்டவருடைய பேரு பாதுகாவலின் தேவன். You are under the wings of the Almighty. நீ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறாய். So எந்த தீங்கும் உனக்கு வராது. So nothing come near you in the name of our Lord and Savior Jesus Christ. ஒன்றும் உன்கிட்ட வர முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Hallelujah. So no weapon formed against thee shall prosper. உனக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. Hallelujah. The Lord is saying to you, உனக்கு விரோதமாக எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Isaiah 54 and verse 17 says, no weapon formed against thee shall prosper. What does it mean, prosper? It cannot burst, it cannot trigger. உனக்கு விரோதமாக கன் பாயிண்ட் இல்லை பாம் பாயிண்ட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனால அது வேலை செய்யாது. It shall not வாய்க்காது. It shall not it shall not prosper. The weapon shall not work against you. The cunning jackal called Satan, சாத்தா நரியை போல வந்து உனக்கு விரோதமாக எழும்பினாலும் அது வேலை செய்யாது. Hallelujah. A protection from every evil powers. நம்மை பிசாசின் வல்லமையிலிருந்து பாதுகாக்கிற ஒரு ஜெபம். பிசாசின் வல்லமைக்கு நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமை நம்மில் இருக்குது. The hand of the Lord is upon you to protect you and your family. So what shall you say? What shall you say? Can we sing that song? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறான் சர்வ வல்லவரின் தருவான். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். Not only the beat, also play. உன்னதமானவரன் உயர் மறை மேலிருக்கிறவன் சர்வ வல்லவரன் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரன் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கல போகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கல போகவே தம் சிறகுகளால் போடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு
மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. ஹல்லேலூயா. How does the Lord protect you? எப்படி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்? You have been protected under the wings of the Holy God, Lord Jehovah. நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில், பிதாவாகிய தேவனுடைய மறைவில், அவருடைய சிறகுகளின் மறைவில் நீங்கள் மறைந்திருக்கிறீர்கள். So no weapon formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். What we should do? நாம் என்ன செய்யணும்? Just say, I believe you, Lord, and I know that no weapon which is formed against me shall prosper. நான் என்ன சொல்வேன்னா, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். Because I am under your wings. நான் உம்முடைய மறைவில் இருக்கிறேன், உம்முடைய சிறகுகளின் மறைவில் இருக்கிறேன். நான் உம்முடைய சிறகுகளின் மறைவில். I am under the wings of the Holy God, Lord Jehovah. In the name of our Lord and Savior Jesus Christ, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே. So we have the powerful weapon, that is the Holy Spirit inside us. நமக்குள்ள இருக்கிற வல்லமையான ஆயுதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். Not by might nor by strength, but through my spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, not by might nor by strength, but through my spirit, says the Lord of hosts. Hallelujah. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலாகும். I shall protect you. நான் உன்னை பாதுகாப்பேன். I shall be with you. நான் உன்னோடு இருப்பேன். I shall guide you. நான் உன்னை வழி நடத்துவேன். I shall lead you to the protection. நான் உன்னை பாதுகாவலின் இடத்துக்கு கொண்டு சென்று நிறுத்துவேன். And you shall be protected under my wings. நீ என்னுடைய சட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பாய் இருப்பாய். No weapon which is formed against thee shall prosper. எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். Everything shall be broken into pieces. எல்லாம் நொறுக்கப்படும். I shall save you and your loved ones. நான் உன்னையும் நீ நேசிக்கிறவர்களையும் நான் பாதுகாப்பேன். I am the Lord who healeth thee. உன்னை சுகமாக்குகிற தேவன் நான். I am the Lord, I shall be with you. நான் உங்களோடு இருப்பேன். We don't have strength of our own. நமக்கு
சொந்தமா பலன் இல்லை. We stand by the strength of the Lord. ஆண்டவருடைய பலத்தில் நாம் நிற்கிறோம். Just always don't put your trust in your strength. உங்களுடைய பலத்தின் மேல் நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. Put your trust in the Lord because he is our strength. ஆண்டவரை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, ஏன்னா அவர்தான் நம்முடைய பலன். And say, பலன் ஒன்றும் இல்லை தேவா, உம்மாவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். மானின் கால்களை போல என் கால்களை தீடனாக்கும். மானின் கால்களை போல என் கால்களை தீடனாக்கும். நூலன் குமாரன் ஜோஷுவா போல, ஜோஷுவாவை போல என்னையும் பலப்படுத்தும். யோசுவாவை போல, as Joshua, give me strength, oh my Jesus Christ. I do not have strength, Lord. I stand by your strength. Give me your strength, oh my dear Jesus. I shall be always protected. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கலவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கலவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே எந்த வேலை அடியினை திருச்சித்தம் போல காத்து நடத்தியருளும். கல்வாரியே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கலவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கலவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. I cannot do anything without you. நீதின்றி என்னாலே
பாருங்கள், ஏதும் நான் செய்திட இயலே. சேர்த்தீரே வலுவாமல் என்னை, காத்து மக்காய் நிறுத்தி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. Wash me, Lord. Cleanse me, Lord. Cleanse my heart, Lord. Ask the Lord. The Lord shall cleanse your heart, and no weapon shall formed against you shall prosper. No weapon formed against you. எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமா எழும்பும் அந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். The song says this: without you, Lord, I cannot do anything. You're my only hope. I cannot do anything, Lord, without you. You are my only hope, Lord. If you have the hope in the Lord, you should have the strength like the eagles. நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் கழுகை போல கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். And we sing that word again. நீரின்றி என்னாலே பாருங்கள், ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாமல் என்னை, காத்து மக்காய் நிறுத்தி. Eternal life. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கரை நீங்க இருதயத்தை. Father God, we pray to you in the name of our Lord and Savior Jesus Christ. அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். Let your hand, powerful hand, touch every person. ஆண்டவரே உம்முடைய வல்லமை நிறைந்த கரம் ஒவ்வொருத்தையும் தொடட்டும். People who are broken in their heart, broken hearted people, உடைக்கப்பட்ட இருதயம் உடையவர்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for everyone who's watching this program. ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். Lord, we know that there are going to be great disasters in this 2022. ஆண்டவரே இந்த 2022 நிறைய ஆபத்துகள் இருக்க போகுது. But you shall protect us and our families by your feathers. ஆண்டவரே நீர் உம்முடைய சிறகுகளால் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பீர். We shall be protected. நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். We shall be protected. நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். By the grace of our Lord and Savior Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். No weapon that is formed against thee shall prosper. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். We claim this word in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். Protect your people. உம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக்கணும். The only hope is in you. எங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேல் மாத்திரம் தான் இருக்கிறது. So my hope is built on nothing else than Jesus' blood and righteousness. I do not fear anything because I am covered by the blood. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Grace be upon the people of the Lord. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கிருபை இருப்பதாக.
protection. Put your trust in the Lord. நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. No weapon formed against thee. There is thee means your family. உங்களுக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் உங்களுக்கு என்றால் உங்களின் குடும்பத்தை வாய்க்காது. And no plague shall enter your house. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. The protection hand of the Lord shall be upon you. கர்த்தருடைய பாதுகாவலின் கரம் உங்கள் மேல் இருக்கும். You shall be protected by the blood of the Lamb. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே. Be protected. பாதுகாப்பாக இருங்க. In the name of our Lord and Savior Jesus Christ, we pray to the Father. பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Let me sing a song for you. ஆத்மமே என் முழுலமே ஆத்மமே என் முழுலமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீசை பலவான வேதை போதல் ஆறலும் மேலான தினம் தினம் உலகில் நீசை பலவான வீணை போரல் ஆறலும் மேலான என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. கூச்சனங்கிறங்கி உரிமை பாராட்டி மோட்சம் கிருபையினால் மூடி சூட்டி என் ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. So according to today's word, no weapon formed against thee shall prosper. இன்று நாளில் கர்த்தருடைய வார்த்தையின்படி உனக்கு விரோதமாக எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். It might be the best weapon in the world. உலகத்திலே வல்லமை நிறைந்த ஆயுதமாக இருக்கலாம், but it shall not work. Amen. God bless you.